வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சும்மா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம். சும்மா இருக்க முடிகிறதா? நம்மால் முடியறதில்லையே. ஏதாவது எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள், புது புது எண்ணங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் தானே இருக்கிறது. சும்மா இருக்கிறது மிக மிக கஷ்டம்தானே. சும்மா வேலை ஏதும் செய்யாமல் இருப்பவரின் மனம் எங்கெங்கோ அலைவதை நாம் உணர முடியும். நாம் எப்போவாச்சும் இந்த சும்மா என்ற சொல்லை பற்றி சிந்தித்து பார்த்தது உண்டா? இனியும் நாம் சும்மா உபயோகமே இல்லாமல் இருக்கிறத விட உபயோகமாக ஏதாவது செய்யவும் சிந்திக்கவும் செய்வோமா? வாங்க. சும்மா இரு என்பது மிக மிக உயர்ந்த தாத்பரியம். பல மகான்களும் பல அருளாளர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் உபதேசித்த ஒரு மகா வாக்கியமே சும்மா இரு. சும்மா இருப்பதே சுகம் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்கிறார் அருணகிரிநாதர் அவர்கள். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மலவெம் மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று ஏங்குகிறார் வள்ளல் பெருமானார். சும்மா இருக்கும் சுகம் ஒன்று அறியேன் பராபரமே என்கிறார் தாயுமான சுவாமிகள். சும்மா இரு என்பது இரண்டு வகையில் பொருள் கொள்பவர்கள் உண்டு. உலகியல் நோக்கம் என்பது ஒரு வகை, உளவியல் நோக்கம் என்பது மற்றொரு வகை. உலகியல் நோக்கம் கொண்டோர் வெட்டியாக இரு என்று பொருள் கொள்வார்கள், ஒன்றும் செய்யாமல் இருத்தல் என்று. உளவியல் நோக்கம் கொண்டோர்கள் யோக நிலையில் இரு என்று பொருள் கொள்வார்கள். சும்மா இருந்தால் என்னப்பா கிடைக்கும்? பட்டியலிடுகிறார் தாயுமான சுவாமிகள். இதோ அந்த பட்டியல். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திடமும் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற திறமரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்று தாயுமான சுவாமிகள் பட்டியலிடுகிறார்கள். குதிரையையும் மதம் பிடித்த யானையை கூட வசப்படுத்தி நடத்த முடியும். கரடியையும் வெண்புலி வாயையும் கூட கட்டிவிடலாம். ஒரு சிங்கத்தின் மேலேறி உட்கார்ந்து கொள்ளலாம். கட்செவி என்றால் பாம்பையும் எடுத்து ஆட்டலாம். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே என்று ஆட்டுவிக்கலாம். வெண்தழல் என்றால் நெருப்பில் ரதம் இட்டு என்றால் பாதரசம் இட்டு 5 உலோகங்களையும் பஞ்சலோகங்களையும், அதாவது ஈயம் பித்தளை செம்பு தாமிரம் இரும்பு போன்ற 5 உலோகங்களையும் பொன்னாக்கி ரசவாதம் செய்து விற்று உண்ணலாம். வேறு யார் கண்ணிலும் படாமல் சூக்கும பயணம் ஆஸ்ட்ரல் டிராவல் கூட செய்து உலகத்திலே உலா வரலாம். விண்ணவர்களை, விண்ணை அறிந்தவர்களை, தேவர்களை, விஞ்ஞானிகளை வேலை வாங்கலாம். சந்ததமும் சதா சர்வ காலமும் இளமையோடு இருக்கலாம். வேறொரு உடலில் புகுந்து கொள்ளலாம். கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள். பரகாய பிரவேசம். பர என்றால் வேறு, காயம் என்றால் உடல், பிரவேசம் என்றால் புகுதல். தான் குடியிருக்கும் உடலை விட்டு நீங்கி மற்றொரு உடம்பினுள் நுழைந்து அவ்வுடம்பிற்கு ஏற்றவாறு செயல் புரிதல். விக்ரமாதித்தன், அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், திருமூலர் ஆகிய மகான்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்ததாக வரலாறு உண்டு. நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் தங்கியிருக்கலாம், அட்டமா சித்திகளையெல்லாம் பெறலாம். ஆனால் மனதை அடக்கி சும்மா இருப்பது மிக மிக அரிது, கடினமானது. உண்மையாகி என் மனதில் குடிகொண்டிருக்கிற தெய்வமே தேசோமய ஆனந்தமே என்று பாடுகிறார் தாயுமான சுவாமிகள். சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்றும் தாயுமான சுவாமிகள் கூறுகிறார்கள். மனம் நெடுநாள் பழகிய பழக்கத்தால் அது மட்டும் நம் வழிக்கு வருவதே இல்லை.
மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று ஆத்திச்சூடியில் அவை பிராட்டியாரும் மனம் போகிற போக்கிலெல்லாம் போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். நாம் அது போகிற போக்கில் போகாமல் நல்ல மார்க்கத்திற்கு, சன்மார்க்கத்தின் வழியே, ஞான மார்க்கத்தின் வழியே போகும்போது மனம் நம்மை தடுத்து போக விடாமல் பல்வேறு எண்ணங்களை குறுக்கீடுகளாக கொடுத்து கொண்டே இருக்கும். மனம் அடங்காத காளையாக தாவி ஓடும். அதற்கு தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்று ஒரு வழியை, உபாயத்தை கூறுகிறார்கள். மனதுக்கு உண்டான பயிற்சிகளை மனவளக்கலையாக, மனதை வளப்படுத்தும் யோக கலையாக வேதாத்திரியம் வழங்குகிறது. தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். ஆகையால் அகத்தவத்தோடு அகத்தாய்வு எனும் சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், நான் யார் என்று அகத்தாய்வு செய்ய வலியுறுத்துகிறது வேதாத்திரியம். அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தாழ்பால் இல்லாத கதவுக்கு சமமாகும். அகத்தவம் என்பது குறையை போக்கும், அகத்தாய்வு என்பது போக்கிய நிலையை தக்க வைக்கும். ஒரே நாளில் நம் குறைகளையெல்லாம் போக்கிவிட முடியாது. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது செயல் திருத்தம் செய்யதான் வேண்டும். நாம் பிறப்பிலேயே தூய்மை பெற்றவர்கள் இல்லை. தூய்மையானவர்களாக இருந்திருந்தால் நமக்கு பிறப்பே இல்லை. ஆனால் நாம் தூய்மை பெற்று சிறந்து வாழ தகுதி உடையவர்களாக ஆவோம். சும்மா என்ற வார்த்தை நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு நிலைகளில் பயன்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்னப்பா செய்கிற? ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போகலாம். எங்கப்பா? சும்மா போகலாம் வா. அவன் எதுக்கு கூட வரான்? அவன் சும்மா வருவான்யா. எங்கப்பா வந்த? சும்மா வந்தேன்யா. இப்படி பலரும், படித்தோரும் சரி பாமரரும் சரி, எதற்கெடுத்தாலும் எதை சொல்ல விரும்பினாலும் சும்மாவை மட்டும் மறக்காமல் சொல்வது வழக்கமாயிருக்கிறது, பழக்கமாயிருக்கிறது. தமிழ் மொழியில் மட்டுமல்ல, பல்வேறு தென்னக மொழிகளில் கூட சும்மா என்ற சொல் பெரிய மாற்றமோ வேறுபாடோ இல்லாமல் பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம். மலையாளத்தில் சும்மக என்றும் கன்னடத்தில் சும்மென என்றும் சொல்வார்கள். சுகமாக இருக்கிறேன் என்பதே சும்மா இருக்கிறேன் என்றும் சும்மா இரு என்று கூறுவதன் பொருளாகும். சும்மா என்கிற வார்த்தைக்கு மட்டும் தமிழில் 15க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு. கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக, குவைட்டாக இருப்பா என்று பொருள்படுகிறது. கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போகலாமே என்று சொல்லும் இடத்தில் களைப்பாரி விட்டு, லீஷர்லி என்று அர்த்தம் படுகிறது. அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அருமை பெருமையாக, இன்ஃபேக்ட் என்று பொருள்படும்படி அமைகிறது. இது என்ன சும்மா கிடைச்சதுன்னு நினச்சியா அப்படின்று சொல்லும் இடத்தில் இலவசமாக, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்று அர்த்தம் படுகிறது. டேய் சும்மா கதை அளக்காதடா அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாதே, டோன்ட் லை அப்படின்னு பொருள்படுகிறது. இன்னொரு இடத்துல இது இங்கே சும்மா தான் இருக்குது, நீ வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற இடத்துல வித்தவுட் யூஸ், உபயோகமற்று இருக்குது என்று பொருள்படுகிறது. அவன் என்ன சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அடிக்கடி, வெரி ஆஃபன் என்று பொருள்படுகிறது. போப்பா அவன் இப்படி தான், ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ற இடத்துல ஆல்வேஸ் என்று பொருள்படுகிறது. நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமில்லை சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார், தற்செயலாக என்று பொருள்படுகிறது. இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை, சும்மா தான் இருக்குது அப்படின்ற இடத்துல காலியாக, எம்டியாக இருக்கிறது என்று பொருள்படுகிறது. சொன்னதையே சும்மா சும்மா சொல்லாதே அப்படின்ற இடத்துல மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்லாதே என்று பொருள்படுகிறது. ஒன்றுமில்லாமல் சும்மா போகக்கூடாது அப்படின்ற இடத்துல வெறும் கையோடு, பேர் ஹேண்டடாக என்ற பொருள்படுகிறது. என்னப்பா செய்கிற? சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல சோம்பேறித்தனமாக, லேசிலி என்று பொருள்படுகிறது. அவன் சும்மா ஏதாவது உளருவான் அப்படின்னும்போது வெட்டியாக, ஐடியலாக என்று பொருள்படுகிறது. எல்லாமே சும்மா தான் சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன், விளையாட்டிற்கு சொன்னதாக பொருள்படுகிறது. ஆக நாம் எல்லோரும் பெரும்பாலும் அன்றாடம் உபயோகிக்கும் இந்த சும்மா என்கிற சொல் பலவிதமான 15க்கும் மேலான அர்த்தங்களை கொடுக்கிறது என்றால் அது சும்மா ஒன்றுமில்லை, அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு என்று பார்க்கிறோம். மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே ஒரு 10 நிமிடம் காலை மாலை இறைநிலையோடு மனதை இணைத்து தவம் செய்வது பல 100 முறை தவம் செய்வதற்கு சமமாகும்.
மனம் ஒருமுகப்படாமல் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்தாலும் பலன் குறைவுதான். ஆக சும்மா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.